விடாமுயற்சி வந்து நல்ல படமா இருந்தது. நம்ம மகிழ் திருமேனி சார் கண்டிப்பா நிறைய இன்டர்வியூஸ்ல பார்க்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு நிறையா. ஆனா இப்போ வந்து ஃபேன்ஸுக்கான படமா வந்து நிறைய பேர் இல்ல, தியேட்டர் மூமெண்ட்ஸ் இல்ல அப்படின்றது நிறைய ஃபேன்ஸ் வந்து ஜென்ரலா சொல்றது தான். பட் இந்த படம் எப்படி அதை சரி கட்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் விடாமுயற்சி வாஸ் a good film, but for the fans, for the sake of fans, for the sake of full packed commercial அப்படின்னு இந்த படம் இருக்குமா? இந்த ரெண்டு கம்பேரிசன் எப்படி? விடாமுயற்சி படத்தை கம்பேர் பண்ணால் இது வந்து எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் தான் சொல்லலாம். டபுள் மடங்கு பூஸ்ட். எப்படின்னா விடாமுயற்சி எதிர்பார்த்துட்டு போனது எல்லாருக்குமே வந்து நீங்கள் சொல்கிற மாரி ஃபேன்ஸுக்கு எதிர்பார்த்த மாரி இல்லை, இது நார்மலாக அப்படின்ட்டு பப்ளிக் நெகட்டிவ்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு சொன்னவங்க எல்லாம் அடிக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதோட டபுள் மடங்காக டபுள் ட்ரீட் இது. இப்போ இந்த மற்ற நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ட்ரைலராக பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு வேற ஒரு நடிகரோட ரசிகராக இருந்தாலும் பார்த்துட்டு மறைமுகமா அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் நீ எடுக்கும்போது நானும் வந்துடுறேன், அப்படியே இதுதான் நடக்கும் சம்பவம், நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டு. படம் பார்த்துட்டு வந்த உடனே என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அஜித் ரசிகர், அதனால படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் படம் என்னடா பயங்கரமாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. அதுதான் உண்மை. அதனால் அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காததுன்னா இன்னும் எங்களுக்கு இந்த மாரி ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து உண்மையிலேயே ஆதிக் அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி. எல்லா கட்டவுட்லையும் ஆதிக் ப்ரோவோட ஃபோட்டோவும் கண்டிப்பாக வந்துடும். ரீசன் என்னன்னா எங்களில் ஒருத்தர் அவர்